ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கடந்த சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சு. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லோரும் போட்டியில் இருந்தாங்க, நாம் தமிழ் எல்லாமே. ஆனால் வந்து ஃபைனஸ்ட்டாக வந்து விஜய் அவர்கள் 108 சீட்டு ஜெயித்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கணும்னா 118 தேவை. ஸோ தென் இப்போ வந்து கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட், இப்போது விசிகே எல்லாருமே இப்போது கரண்ட்டாக வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து விஜய் சிஎம் பதவி ஏற்றுக்கிறாரு. தென் என்ன தான் பதவிக்கு ஏற்றுக்கிட்டாலும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? தென் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டர் தரேன், 200 யூனிட்ஸ் ஃப்ரீ கரண்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து ஒரு சிஎம்மாக பதவி ஏற்றுப்பார். ஸோ ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது. இப்போ அவரோட கூட்டணி கட்சிகள் ஏகப்பட்ட பேர் வந்து அந்த பேலன்ஸ் இந்த சீட்டை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விசிகா உட்பட. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விஜய் அவர்கள் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.